மலைநாட்டில் நாங்கள் வாழ்வது மகிழ்ச்சி. இப்போலாம் இங்கே வந்து கேரளாலாம் நல்லா மழை பெய்துக்கிட்டு இருக்கக்கூடியதான அந்த மழை சீசன். அதாவது இந்த பேயாமழை பெருமழைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பேய் மழை பெஞ்சிட்டு இருக்குது. கேரளாவில் நிறைய பகுதி வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கு. மண் சரிவு, நிலச்சரிவு, இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நாங்கள் காலத்தையும் சமயத்தையும் பார்க்காமல் பசித்தோருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கிறதான அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இப்போ நாங்கள் வந்து கேரளாவிலேருந்து கீழே தமிழ்நாட்டுக்குள்ளே பயணிக்கிறோம். அதாவது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட பாதை தான் இது. இது வந்து இந்த விலங்குகளின் சரணாலயம் என்று சொல்வார்கள். இங்கெல்லாம் வந்து நிறையா அபாயகரமான விலங்குகள் எல்லாம் வந்துட்டு வசிக்கக்கூடிய இடம் தான் இது. இப்போ இந்த பகுதியில் நாங்கள் அவ்வப்போது, அதாவது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் தொடர்பில் நாங்கள் இருக்கிறதுனால வந்துட்டு வாரத்தில் எப்படி 2 நாள் 3 நாள் கீழே நாங்கள் வருவோம். இப்போ இன்றைக்கி வந்து இந்த பசித்தோருக்கு உணவு அளிப்பதற்காக நாங்கள் இந்த பாதையில் பயணிக்கிறோம். அதாவது இந்த ரோட்டுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி 100 வயசு இருக்கும்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப இடைஞ்சலான பாதை. இந்த பாதையின் வழியாக நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் போய் வருவதுண்டு. இங்கே இருந்தால் வந்து இந்த முல்லைப்பெரியார் டேம் தண்ணீர் வந்து தமிழகத்துக்கு வந்து போகும். அதில் வந்துட்டு ஒரு அந்த பைப்பு போட்டிருப்பாங்க, அது வழி தான் தண்ணி கீழே வரும். எப்போவுமே வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஏரியான்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த லோயர் கேம்புக்கும் இந்த மேலே கும்பலிக்கும் வந்துட்டு ஏறக்குறைய 6-7 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டும். ஆமாம், ஆபத்தான பகுதி தான். சரி, இந்த பாதையில் தான் நாங்கள் பயணிக்கிறோம். இப்போ வந்து இந்த பசித்தோருக்கு உணவளிப்பதில் வந்துட்டு எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் தடுமாற்றமும் இல்லை. ஏனென்று சொன்னால் மனுஷனை படைத்தது கடவுள். ஒரு மனுஷனும் பட்டினியோடு பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கடவுளுடைய விருப்பம். பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஆகாயத்து பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் ஆண்டவர் உணவளிக்கிறார் என்று சொல்லி. அப்போ அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். யார்? மனிதர்கள் விசேஷித்தவர்கள். அப்போ பேசுகிற நானும் கேட்குற நீங்களும் சாதாரணமானவங்க கிடையாது, அசாதாரணமானவங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மக்கிட்ட திறமை இருக்குது, நம்மக்கிட்ட செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா செய்ய தவறி விடுகிறோம். இப்போ நம்ம சிறப்பானவர்கள், விசேஷமானவர்கள் தான். ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த சில ஏழை மனிதர்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, சமுதாயத்தால் புறந்தள்ளப்பட்டவர்கள். வீடு, அவங்களுக்கு குடும்பம், அவங்களுக்கு ஒரு வரலாறு கண்டிப்பாக இருக்கணும், இருந்திருக்கும். ஒருவேளை அதெல்லாம் இழந்து எல்லாத்தையும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க தான் இந்த நாங்கள் அவ்வப்போது சந்திக்கிறதான இந்த நபர்கள். இவங்களை நாங்கள் சந்தித்து இவங்களோடு நாங்கள் முதலாவது அவங்கள விசாரித்து அவங்களுக்கு கடவுளுடைய அன்பை சொல்லி அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்கு அத்தியாவசியமாக என்ன தேவையோ அது வாங்கி கொடுத்து அதை நாங்கள் பண்ணுவோம். இப்போவும் வந்துட்டு எங்களுடைய இந்த நிர்வாகத்தின் மூலமாக இதை நாங்கள் செய்கிறோம். இதுக்கு பின்னணியில் வந்துட்டு பலருடைய உதவிகள் இருக்கிறது. அவர்களெல்லாம் பெயர் சொல்லவோ அவருடைய முகங்களை திரையிலிடவோ நான் விரும்பவில்லை. அவங்களும் அதை விரும்பாத குடும்பங்கள், விரும்பாத நபர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் இவங்களுக்கு பெட்ஷீட்டு, அதே மாதிரி இவங்களுக்கு சில உபயோகப் பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அடுத்த கட்டமாக வந்து இவங்களை வாழ வைப்பதற்கான மாற்று ஏற்பாடு செய்யணும். இதெல்லாம் வந்துட்டு எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக வந்துட்டு பெரும் முயற்சி எடுத்து அதற்கான பணிகளை நாங்கள் செய்வதற்கு முன் வந்திருக்கிறோம். நான் இதில் ஒரு நம்பர் பதிவு போட்டிருக்கிறேன், அது ஜிபே. ஒரு வேளை நீங்கள் 1 ரூபா அனுப்பலாம், 5 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் வந்து அனுப்புகிற ஒவ்வொரு பணத்துக்கும் நீங்கள் அனுப்பிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரிசிப்ட் அனுப்புவோம். இன்னும் காலப்போக்கில் வந்துட்டு நல்ல முறையில் இந்த பணிகளை செய்வதற்காக எங்கள் டீம் வந்து
தயார் நிலையில் இருக்கிறோம். ஆகவே இந்த பணிகளை செய்வதற்கு எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்துங்க, உதவி செய்யுங்க. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவியும் இவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய